வணக்கம் நண்பர்களே. கஜகேசரி யோகத்தை பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கஜகேசரி யோகம் அப்படின்னா என்ன, அது என்ன மாதிரியான ராஜ யோக பலன்களை ஜாதகர்கள் கொடுக்கும் அப்படின்றத பற்றிலாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அந்த கஜகேசரி யோகத்துக்கு என்ன கிரக அமைப்பு இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். ஒரு புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் போயிடுச்சு. இப்போ இந்த கஜகேசரி யோகம் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். கஜம் அப்படின்னா யானை, கேசரி அப்படின்னா சிங்கம். கஜகேசரி யோகம் அப்படின்னா என்ன, 1000 யானைகளை எதிர்த்து வந்தாலும் தனித்து ஒரு சிங்கத்தை கண்டால் அந்த யானைகள் பயப்படும். 1000 யானைகள் வந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் அந்த ஒரு சிங்கத்துக்கு இருக்கும். அதுதான் கஜகேசரி யோகம். 1000 யானைகள் வந்தாலும் எதிர்த்து போரிடக்கூடிய வல்லமை பொருந்திய சிங்கத்தை போல ஆற்றலும் வலிமையும் இந்த கஜகேசரி யோகமுடைய ஜாதகர்களுக்கு இருக்கும். அதனால தான் அந்த யானையோடையும் சிங்கத்தோடையும் ஒப்பிட்டு இந்த யோகம் சொல்லப்படுது, கஜகேசரி யோகம் அப்படின்னு. சரி சார், எந்த கிரகத்தாலும் இந்த யோகம் ஏற்படும்? குரு பகவானும் சந்திர பகவானும் சேர்றதுனால ஏற்படக்கூடிய யோகமே கஜகேசரி யோகம். அதாவது நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஜாதக கட்டத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து ஒரே ராசியில் ஒரே கட்டத்தில் இருந்தாலோ, அல்லது குரு பகவானுக்கு நேர் 7ஆம் வீட்டில், அதாவது குருவை சந்திரன் பார்க்கணும், சந்திரன் குரு பார்க்கணும், சமசப்தம பார்வை. குருவுக்கு நேர் 7ஆம் வீட்டில் சந்திரனும் சந்திரனுக்கு 7ஆம் வீட்டில் குருவும் இருந்தாலும், அல்லது குருவுக்கு கேந்திர ஸ்தானங்களில், அதாவது குரு இருக்கக்கூடிய வீட்டுக்கு 4, 7, 10 ஆகிய இடங்களில் சந்திரன் இருந்தாலும் இந்த கஜகேசரி யோகம் ஏற்படும். அதாவது குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாலும் கஜகேசரி யோகம் தான். குருவும் சந்திரனும் 7ஆம் பார்வையாக பார்த்தாலும், ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் பார்த்தாலும் அது கஜகேசரி யோகம் தான். அல்லது குருவுக்கு கேந்திர ஸ்தானங்களில், கேந்திர ஸ்தானம்னா குரு இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து 4வது, 7வது, 10வது வீடு தான் கேந்திர ஸ்தானம். இந்த இடத்துல சந்திரன் இருந்து அந்த குரு பகவானோ சந்திர பகவானோ வலிமையாக ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் அதுதான் முழுமையான கஜகேசரி யோகம். சரி சார், கஜகேசரி யோகத்துக்கு முன்னாடி கிரக அமைப்பை சொல்லிட்டீங்க, அதற்கு முன்னாடி ராஜ்ய பலன் என்ன, ராஜ யோகம் பலன் உண்டா அப்படின்னு? கண்டிப்பாக உண்டு. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 யானைகள் எதிர்த்து வந்தாலும் ஒரு சிங்கத்தை கண்டால் பயப்படும். அப்படிப்பட்ட சிங்கமாக, சிம்ம சொப்பனமாக எதிரிகளுக்கு இந்த ஜாதகர் இருப்பார். அரசனை போல, ராஜாவை போல வாழக்கூடிய சூழ்நிலையும் வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். நிலைத்த செல்வமும் நீடித்த புகழும் இந்த ஜாதகருக்கு ஏற்படும். ஒரு அரசனை போல, ராஜாவை போல வாழ்வார் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அந்த ஜாதகத்தில் என்ன தோஷம் இருந்தாலும், அஷ்டமத்து சனி, 7 சனி, அஷ்டமத்தில் குரு, இந்த மாதிரி என்ன கிரக நிலைகள் வந்தாலும், என்ன தோஷம் இருந்தாலும், இந்த கஜகேசரி யோகம் மட்டும் அந்த ஜாதகருக்கு இருந்தால் அனைத்து தோஷங்களையும் எதிர்த்து வாழக்கூடிய பாக்கியத்தை இந்த ஜாதகர் பெற்றிருப்பார். அதே மாதிரி நல்ல குழந்தைகள் பிறக்கும் அந்த ஜாதகருக்கு. அறிவான அழகான குழந்தைகள் பிறக்கும் அந்த ஜாதகருக்கு. தாய்ப்பாசம் அதிகம் இருக்கும் அந்த ஜாதகருக்கு. செல்வம், நிலையான செல்வம், நீடித்த செல்வம், பல தலைமுறைகளுக்கு செல்வம் சேரும் அந்த ஜாதகருக்கு. சொகுசான வண்டி வாகனம் அந்த ஜாதகர் வச்சிருப்பார். பேரும் புகழும் அந்தஸ்தும் கௌரவமும் அளவிற்கு அதிகமாகவே அந்த ஜாதகரை வந்து சேரும். அந்த ஜாதகருக்குன்னு சமூகத்தில் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும், அந்தஸ்து இருக்கும், கௌரவம் கிடைக்கும், பேரும் புகழும் அதிகமாகவே கிடைக்கும்னு சொல்லலாம். அரசியலில் ஈடுபடக்கூடிய ஒரு மன்னரை போல வாழக்கூடிய வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அதிக வலிமையுடைய ஜாதகராக அவர் இருப்பார். ஆற்றலும் வலிமையும், யாருக்கும் பயப்படாதவராக, தைரியம் உடைய நபராக அந்த ஜாதகர் இருப்பார். அந்த ஜாதகர் பார்த்தாலே ஒரு தனித்துவமாக தெரிவார். சமூகத்தில் தனக்கான ஒரு அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் எல்லாமே அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது உயர்வான யோகம். இதில் அந்த குருவோ சந்திரனோ வலிமையாக இருக்கணும், அதுதான் முக்கியம். குறிப்பாக அந்த குரு தசையோ சந்திர தசையோ வந்துச்சுன்னா இன்னும் சிறப்பு. இது ஒரு மேலான தலை சிறந்த யோகம். ஒரு முழுமையான வாழ்க்கையை, அழகான வாழ்க்கையை அந்த ஜாதகர் வாழ்வார். அறிவான அழகான குழந்தைகளை பெற்றெடுப்பார்.
ஒரு பவர்ஃபுல்லான லைஃப், ஒரு வலிமையான அனைத்து விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் வலிமையும் அந்த ஜாதகருக்கு இயற்கையாகவே இருக்கும். இது ஒரு தலை சிறந்த யோகம். நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் என்னோட வாட்ஸ்அப்புக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பொருளும் துல்லியமாக சொல்லப்படும். விருப்பமுள்ள நண்பர்கள் நேர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருவும் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.